நாளைய திங்களாயி ஞாயிறாயி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறரும் தம்முடு தானேயாகி நிர்மலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்ப்பும் சடையடிகள் நின்றவாறே நிமிர்ப்பும் சடையடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வயிரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கப்பாலோரண்டமாகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராய மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய மடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மணிதே வாசிஷ்டாய நமோ நமஹா அப்படின்னு வியாசருடைய தியான ஸ்லோகம். இந்த வியாசர் இயற்றிய 14 புராணங்கள்ல மிக முக்கியமான புராணமான பத்ம புராணத்துல இருக்கிற ஒரு பத்ம புராணத்துக்கே ஒரு சிறப்பை கொடுக்கிறதாக இருக்கிற இந்த சிவகீதை அப்படிங்கிற இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்தை இந்த சத்சங்கத்தில் நம்ம கருத்தில் எடுத்து அனுபவிக்க போறோம். இந்த ஸ்ரவண மாசம் தொடங்கிடுது. அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த சிவகீதையை ஸ்ரவணம் பண்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். ஏற்கனவே ஆஷாட மாசமானது முடியும் தருவாய் பெரியவாள்லாம் சாதுர்மாசியம் அனுஷ்டிச்சுக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் நமக்கு இத சிவபெருமானுடைய அவருடைய வாக்குனால வந்த அமிர்தமயமான ஸ்லோகங்கள் நிரம்பிய இந்த சிவகீதை அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தை கருத்தில் எடுத்துட்டு அதை ஒரு பாராயணமாகவும் அதுல இருக்கிற விஷயத்தை உபன்யாசமாகவும் நம்ம சிரவணம் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். வியாச பகவானை பத்தி சொல்ற போது ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றான். 4 முகம் இல்லாத பிரம்மா, 4 புஜங்கள் இல்லாத மகாவிஷ்ணு அவர். அதாவது சதுர்முக பிரம்மான்னு சொல்றான் இல்லையா. 4 முகங்கள் இருக்கிற பிரம்மா இல்லை அவர். ஆனா 4 முகம் இல்லை, ஆனா அவர் பிரம்மா. 4 கரங்கள் இருக்கிற மகாவிஷ்ணு இல்லை, ஆனா அவர் மகாவிஷ்ணு. அவர் 4 கரங்கள் இல்லை, 4 கரம் இல்லாத மகாவிஷ்ணு. அப்புறம் நெற்றியில் கண்ணில்லாத பரமேஸ்வரங்கள். அந்த 3 உருவமாகவும் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமாக இருக்கிற வியாச பகவான். விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த விஷ்ணவே நமஹா அப்படிங்கிறது சிவசகஸ்நாமத்திலையும் இருக்கு. எங்கும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருளுடைய பெயர் விஷ்ணு. இதி
வியாபக விஷ்ணு, எங்கு பார்த்தாலும் எங்கும் வியாபகமாக இருக்கிற பிரம்மத்துக்கு பேர் விஷ்ணு. அப்படி எங்கும் வியாபிச்சிருக்கிற பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற பரமேஸ்வரனை அவருடைய மகிமையை எடுத்து சொல்றது போல அற்புதமான சிவகீதை. நம்ம இந்த இடத்துல இந்த சத்சங்கத்துல நம்ம என்னென்னலாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுவரைக்கும் நம்ம பயணிக்கின்ற வந்த அந்த பாதையில மொத்தம் 6 சாப்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சிவபக்தி உத்கர்ஷண வர்ணனம் அப்படிங்கிறது முதல் அத்தியாயம். 2வது வைராக்கிய யோக உபதேசம். அப்புறம் விரஜா தீக்ஷா நிரூபணம். அப்புறம் சிவபிராதுர் பாவாக்கியம், திவ்ய அஸ்திர பிராப்தி, விபூதி யோகம். இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இந்த விபூதி யோகம் அப்படிங்கிறது விசேஷம் என்ன அப்படின்னா, பரமேஸ்வரன் தன்னுடைய மகிமையை தன் வாக்குனாலேயே சொன்னது. நம்ம வந்து முடிச்சிருக்கோம், கன்க்ளூட் பண்ணிருக்கோம். கன்க்ளூஷன்னா என்ன, ஒரு சிறப்பான அத்தியாயம் அங்கு முடியறது, அதோட மிக சிறப்பான ஒரு அத்தியாயம் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுது. படிச்சு பார்க்கிறவாளுக்கும் இதுல இருக்கிற அர்த்தங்களை அனுபவிக்கிறவாளுக்கும் அந்த அனுபவம் தெரியும். ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன, அதை விட ரொம்ப சுவையா இருக்கு, அதை விட சிந்தித்து பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்படி பரமேஸ்வரனுடைய அற்புதமான வாக்கு, அமிர்தமயமான வாக்கு, அமிர்த ஸ்வரூபமுடைய எம்பெருமான் அமிர்த மிருத்யுஞ்சய சுவாமின்னு பேர் அவருக்கு. அழிவில்லாத ஆனந்த வழி உடையவரான அமிர்த ஸ்வரூபியான பரமேஸ்வரன். இப்போ இந்த விபூதி யோகம் அப்படிங்கிறது 6வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு இந்த 7வது அத்தியாயத்துக்கு அவ பாராயணம் பண்ணுவான். மொத்தமா 46 ஸ்லோகங்கள் இருக்கிறதுல அவள 15 ஸ்லோகங்களாக பாராயணம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு நமக்கு அறிவுக்கு எட்டின அளவுக்கு அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம அறிவுக்கு எட்டின அளவுக்கு, அவகாசம் இருக்கிற அளவுக்கு உள்ள விளக்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அனோரணீயான் அகமேவ தத்வன் மகாநகம் விஸ்வமகம் விசுத்தஹ. அத்தியாயம் 6ல 55வது ஸ்லோகம். புராதனோகம் புருஷோகமீஷோ ஹிரண்மயோகம் சிவரூபமஸ்மி. பரமேஸ்வரன் சொல்றார், அணுவிலும் நுண்ணியவன் நான். அணுவுல அணுவா இருக்காரா. அனோரணீயம் அகம். அதே மேல அது போல அணுவுக்குள் அணுவா இருக்கிற பரமேஸ்வரன் சொல்றார், நான் ரொம்ப பெரியவன். அனோரணீயான் அகமேவ தத்துவன் மகானகம். மகானு நான் தாங்க. விஸ்வமகம் விசுத்தஹா. 55வது ஸ்லோகம். நானே சகலமுமாவும் இருக்கிறேன், நானே மிகப்பெரிய அளவினாவும் இருக்கிறேன், சுத்த புராண புருஷனும் நானே. புராதனோகம் புருஷோகமீஷோ ஹிரண்மயோகம் சிவரூபமஸ்மி. நானே ஈஸ்வரன், பொன்னிறமானவன், நானே சிவன், சிவரூபமஸ்மி. அப்படின்னு என்னைய பார் அப்படிங்கிறத முதல்லயே நான் தான் சிவன் அப்படின்னா, சிவன் அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு ஒரு பெரிய விசித்திரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அவரை பார்த்துட்டே இருக்கணும். அப்ப
அப்படி அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவர், ரொம்ப மகத்தாக இருக்கிறவர், ரொம்ப சுத்தமாக இருக்கிறவர், புராண புருஷனாக இருக்கிறவர். ஈஸ்வரன் தன்னைய வேற ஆளாரும் சொல்லிக்க முடியாது. அந்த ஈஸ்வரங்கிற சப்தம் அவருக்குத்தான், வேற யாருக்கும் உடையது அல்ல. கிரண்மய ரூபமா இருக்கிறவர் அவரே சிவன். சிவன் அப்படிங்கிற நாமம் ஏதோ ஒரு பேரு மட்டும் இல்ல, அந்த சிவ அப்படிங்கிற நாமத்துடைய இயல்புகள் எல்லாமே பரமேஸ்வரனுக்கு உள்ளதுதான். அவரை பூஜை பண்ற பக்தாளுக்கு என்ன பெருமை அப்படிங்கிறத இந்த ஸ்ராவண மாச மகாத்மியம், இந்த ஸ்ராவண மாச மகாத்மியம்ங்கிற விஷயம் இப்போ அதை நம்ம சொல்லி ஆகணும் அந்த இடத்துல. ஏன்னா இந்த மாசம் அதோடைய மாசம். வடக்கெல்லாம் பார்த்தா எல்லாரும் ஸ்ராவண மாசத்துக்கு பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்காக அங்கங்க கங்கையை எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றான். காவடி மாதிரி எடுத்து, நம்ம இப்போ காவடி முருகனுக்கு எடுக்கிற மாதிரி அங்க கங்கையை எடுத்துட்டு போய் காவடியை எடுத்துட்டு போயிட்டு அங்க சுவாமிக்கு கங்காஜலத்தினால் அபிஷேகம் பண்றோம். தேவா தங்களை மட்டுமே ஸ்ரத்தையாக ஏக மனசோட பூஜிக்கிற ஒரு பக்தன் பஞ்சாயதன பூஜை பண்ண பலனை பெறுகிறான். பஞ்சாயதன பூஜை அப்படிங்கிறது ஸ்ரத்தையா எடுத்துக்கணுங்கிற பூஜை. அந்த மகத்தான பலனை சிவபெருமான பூஜை பண்ணாலே அவருக்கு ஆராதனை பண்ணாலே அடைஞ்சிடலாம். இந்த மகத்து வேற எந்த தேவதைகளுக்கும் இல்லைங்கிற, வேற எந்த தேவதைகளுக்கும் இல்லை. பரமேஸ்வரனை பூஜை பண்ணா பஞ்சாயதன பூஜை பண்ண பலனை பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். வேற தேவதைகளுக்கு அந்த பலன் கொடுக்கிறதுக்கு உள்ள மகிமை இல்லை அப்படின்னு சனத்குமார சம்ஹிதை, அதுல ஸ்ராவண மாச மகாத்மியத்துல ஸ்கந்த புராணத்துல சிவ ஆராதனையிலும் சிவபெருமானுடைய பெருமைகளை காதால கேட்கறதுலையும் சிவபெருமானுடைய கீர்த்தியை பற்றி சிந்தனை பண்றதும் எவ்வளவு மகத்தானது அப்படிங்கிறது சனத்குமார் தன்னுடைய வாக்குனால ரிஷிகளுக்கு சொன்ன விஷயம். இது சனத்குமார சம்ஹிதையினே ஸ்காந்தத்துல ஸ்ராவண மாச மகாத்மியம், ஸ்ராவண மாச மகாத்மியம் அப்படின்னு இந்த மாசத்துடைய மகாத்மியத்தில் சொல்லப்படுறது. அப்படி இப்ப நம்ம பார்க்க போற விஷயத்துல என்ன சுருக்கம் அப்படிங்கிறது, அதுல இருக்கிற தாற்பயம் என்ன. இப்ப சுவாமி என்ன சொல்லிட்டார், நான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டார், எல்லாமே நான் தான் சொல்லிட்டார். ஆனா ஒரு உருவமாக இருந்து கொண்டு எல்லாம் நான் சொன்னா எனக்கு எப்படி புரியும்னு ராமர் இப்ப கேள்வி கேட்க போறார். இப்ப 15 ஸ்லோகம் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேள்வியில தான் முன்னுக்கும். சொக்கநாத வெண்பா அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி கோவில்ல இருக்கிற சொக்கநாதர், அவருக்கு சொக்கநாதர்னு பேர். இந்த சொக்க நாயகி ரொம்ப அழகுல ரொம்ப பிரமாதமா இருப்பாள் அம்பாள், அதனால அவருக்கு சொக்க நாயகி மீனாட்சிக்கு. அந்த பேரை சொக்க நாயகிக்கு ஆத்துக்காரர் அப்படிங்கிறதுனால சொக்கநாதர்னு பேர், சுந்தரேஸ்வரர்னு பேர். இந்த சொக்கநாத வெண்பா அப்படிங்கிற பாடல் அதுல அற்புதமான ஒரு பாடல். இப்போ இதுவரைக்கும் தான் தான் எல்லாம்னு சொல்ல பரமேஸ்வரன் அடுத்தது தான் தான் எல்லாம்னு காமிக்க போறான். எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத மாதுயரம் நீங்கும், பொல்லாத மாதுயரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே சொக்கநாதா. இப்படிதான் முடியும் எல்லா பாடலுமே, எல்லா வெண்பாவும் எப்படி முடியும் அப்படின்னா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. அப்படி அவருடைய பேரை சொல்லி முடியறத சொல்றார். இந்த பாடல சொல்றார், எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருள. எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது நீ அனுகிரகம் பண்றது, நான் என்ன இழக்கிறேனோ அதுவும் நீ அனுகிரகம் பண்ற, பிளஸ் மைனஸ் எல்லாமே நீ தான் என்று இருந்தால் பொல்லாத மாதுயரம் நீங்கும். எல்லா துயரமும் எதனால நீங்கிறது அப்படின்னா எல்லாம் உனதுன்னு சொல்லிட்டு நட்டோம்னா எல்லா துயரமும் நீங்குவது. மறுவும் உன் குணதடிக்கே சொக்கநாதா அப்படின்னு இந்த பாடலோட
ஒரு இன்ட்ரோடக்ஷன், 7th சாப்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் 6 சாப்டர் முடிச்சு 7வது சாப்டர் இது விஸ்வரூப தரிசனம். சுவாமி தன்னுடைய மகத்தான உருவத்தையும் ராமச்சந்திரமூர்த்திக்கு காமிச்சு ராமச்சந்திரமூர்த்தியால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு, ராமா உனக்கு இன்னும் என்ன சந்தேகம் இருக்கு கேள் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் உள்ள விஷயங்கள், பரமேஸ்வரனுடைய மகத்தான நாமங்கள்லாம் ராமபிரானுடைய வாக்கிலிருந்து வந்திருக்கு. ராமபிரானுடைய மகத்தான பெயரெல்லாம் பரமேஸ்வரனும் சொல்றார். இந்த சாப்டர்ல, இந்த அற்புதமான இந்த சாப்டர்ல முதல்ல 15 ஸ்லோகங்களை சிவகீதையுடைய 7வது அத்தியாயத்தின் முதல் 15 ஸ்லோகங்கள் அவ இப்ப பாராயணம் பண்ணுவா. அந்த அதுக்குள்ள இருக்கிற பாவார்த்தத்தை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वन्दे शम्भुमुखापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे
திருச்சிற்றம்பலம். கனத்தகத்தே கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே, கடல் வரைவான் ஆகாயமானாய் நீயே, தனத்தகத்தே தலைக்கலனா கொண்டாய் நீயே, சார்ந்தாரை தகைந்து ஆள வல்லாய் நீயே, மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே, மலர்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, சிவத்திருந்த திருநீலகண்டன் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதியே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதியே. நேற்றைக்கு பரமேஸ்வரன் திருவையாறுல அப்பர் பெருமானுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு கைலாய காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டார். நேற்று இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த அத்தியாயம் 7 அனுபவிக்கிற ஒரு பெரிய பாக்கியம். சுவாமிய பிரத்யட்சமா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோன்றது அப்படின்னா, எல்லாம் நீதான், நான்கிறதே இல்லை, நமக்குங்கிறது இல்லை, எல்லாமே அவரா வியாபிச்சுன்னு இருக்கார். இந்த அத்தியாயம் 7 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி தான் தான் எல்லாம் சொல்லிட்டு, பரமேஸ்வரன் சொல்லிட்டு என்ன சொல்றார், என்னை உள்ளவாறு எவன் அறிகிறானோ அவன் கைவல்ய மோட்சத்தை பெறுகிறான். நான் எப்படி இருக்கேங்கிறத எவ்வளவு மகத்தான பரமேஸ்வரன். நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற கோவில்ல இருக்கிற மூர்த்தியுடைய திருமேனி மட்டும்தான் நமக்கு தெரியும், அவர் தான் நம்ம பரமேஸ்வரன் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாளுடைய திருமேனி தான் பெருமாள் நினைச்சிட்டு இருக்கோம். அதை விட பகவான் தன்னுடைய மகத்தை உணர்த்தினதுக்கு அப்புறம் அவருடைய பெருமையானது ரொம்ப சிறப்பா தெரிகிறது. எவன் ஒருவன் என்னை இவ்விதம் உள்ளபடி அறிகிறான் அவனே கைவல்ய மோட்சத்தை அடைகிறான், மற்றவர்கள் அடைகின்றதில்லை அப்படின்னு சுவாமி பரமேஸ்வரன் சொல்லிட்டு முடிச்ச உடனே ராமர் முதல் அத்தியாயம் 7 முதல்ல கேட்கிறார். என்னால ஒரு தடவை முன்னாடி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அதுக்கு சரியா நீங்க இதுவரைக்கும் பதில் சொல்லல, நீங்க எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டே, நான் அப்படியே விசித்திரமா கேட்டுட்டே இருக்கேன், எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, உங்களுடைய வாக்கு அமிர்தமயமா இருக்கு. நமக்கே இதை படிக்கிற போது அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ராமருக்கு முன்னாடி பரமேஸ்வரன் தங்களுடைய ஒரு திவ்ய ரூபத்தை அப்படி காமிச்சு, தேவர்களோட இருக்கிறத அப்படி காமிச்சு, எல்லாத்தையும் பார் அப்படின்னு காமிச்சுட்டு எல்லாம் இவரோட பேசுறத பார்க்கறது ரொம்ப அந்த காட்சி நமக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது போல இருக்கு. தங்களுடைய உருவ லட்சணம் இருக்கு இல்லையா அப்படின்னு இது தீர்மானிக்கப்பட்டது. இப்ப எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு மகாரதத்து மேல அப்படி உட்கார்ந்து அம்பாளோட சகித மூர்த்தியா, உமாசகித மூர்த்தியாக பரமேஸ்வரன் உட்கார்ந்து அவரை தன்னுடைய மடி மேல ராமச்சந்திர மூர்த்தி அப்படி உட்காத்தி வச்சு இப்படி பேசுற மாதிரி அந்த 4வது அத்தியாயத்துல சொல்றார். அற்புதமா சொல்றாரு. அப்ப அவர் அந்த ரதத்தை விட்டு அப்படி இறங்கி வந்து அப்படி உபதேசத்தை பரமேஸ்வரன் கேட்டுக்கிற மாதிரி அந்த வர்ணனை. இப்போ நான் அப்படித்தானே உங்களை பார்க்கிறேன், இப்போ நீங்க சொல்றீங்களே எல்லாம் உங்களுக்குள்ளதான் அப்படின்னு நீங்க முன்னாடி எல்லாத்துலயும் சொல்லிட்டு, நீங்க தான் அனோரணியம் மகத்து ஹிரண்மய ரூபமா இருக்கேன், எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றேன். சகல பூதங்களுடைய தோற்றமும் நிலை பெற்ற தர்மமும் தன்மையும் ஒடுக்கமும் எவ்வாறு தத்துவார்த்தமாக நீங்க சொல்லிட்டாலே அதை எனக்கு காமிக்க வேண்டாமா? இந்த கேள்வி எப்போ வருது அப்படின்னா, ராமபிரான் சீதாதேவியை பிரிஞ்சு துயரமான நிலையில இருக்கிற போது பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி அவருக்கு, ராமா நீ துயரத்துல இருக்கேங்கிற நிலையில இருக்க, இந்த அறியாமைக்கு காரணம் ஒண்ணு உண்டு, அந்த சிவமாயை அப்படிங்கிற என்னுடைய மாயை தான் அப்படின்னு சொன்ன உடனே
அந்த மாயையானது அப்படி விலகிடுது. விலகின ஞானபரமான விஷயத்தை சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு ராமபிரான் தயாராயிட்டார். அந்த நிலையில் சாதாரண மனுஷன் நமக்கு நினைக்க தோணுதா, ஐயோ சீதையை காணுமே சீதையை காணுமேன்னு காடு முழுக்க தேடிந்த ராமபிரானுக்கு பரமேஸ்வரன் பிரத்யட்சமான உடனே அந்த மாயையானது விலகிடுத்து. இப்ப பரமேஸ்வரன் ஞானபரமான விஷயங்களை தன் காதால கேட்டுக்கிறதுக்கு ராமபிரான் தயாராயிட்டார். அப்படிங்கிறது தான் அந்த கான்டெஸ்ட். ஞானம் என்ன? நீ ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையணும். அப்படி உங்களுடைய உடம்புல தான் எல்லா தேவர்களும் இருக்கா, எல்லா அசுரர்களும் இருக்கா, 14 லோகமும் உங்களுடையது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுக்க வேண்டாமா? எப்படி இருக்க முடியும்? நான் கண்ணால பார்க்கணுமே. நீங்க வாக்கால சொல்லிட்டேன் எல்லாம் உங்களோடது. எனக்கு தேவனே எனக்கு ஒரு சம்சயம் உண்டாறதுங்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாரு. அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு நீங்க தான் தகுதியான உத்தமமான தேவன், தேவாதி தேவன் நீங்க தான். சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகத்தை தெளிவு பண்ணாமல் நீங்க சொன்னதை அப்படியே கேட்டுட்டேன்னாலும் அதை கண்ணால பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பம் உடையவனாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பரமேஸ்வரன் சொல்றார், என் உருவத்தை நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு சில உன்னைய தயார் பண்ணிக்கணும். எப்படி? மனதளவில் உன்னைய தயார் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா நான் சொல்றேன் கேள். ஒரு சிறிய ஆல விதை, அந்த விதையும் பூமியில பட்டு சின்ன செடியாக வளர்ந்து மகாவிருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. அதுக்கு காரணம் எது அப்படின்னா சின்ன விதை தான். நீங்க பார்த்தெல்லாம் ஆச்சரியப்படுவேன். ஆலமரத்து ஆலம் பழத்திலிருந்து இருக்கிற அந்த விதை எவ்வளவு எப்படின்னா நம்ம கொய்யாப்பழத்தில் இருக்கிற விதையை விட ரொம்ப சின்னதா இருக்கும். கொய்யா மரத்தில் இருக்கிற பழம் இருக்கு இல்லையா, கொய்யாப்பழத்தில் இருக்கிற விதையை விட ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய ஆலமரம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது. அது எதனிடமிருந்து வருகிறது சொல்லு? மிக்க சூக்ஷ்மமா உள்ளதா இருக்கு. ஆலவிதையில் எப்போதும் எப்படி பெரிய ஆலமரமானது அடங்கி உள்ளதோ அது போலதான் என்னுடைய தத்துவமும். அதில் பெரிய ஆலமரமானது அடங்கி உள்ளது எப்படி? அப்படி இல்லாவிட்டால் மரமானது எதிலிருந்து வந்தது சொல்லு? அதுபோலதான் என் தேகத்தில் உலகங்களின் தோற்றமும் ஒடுக்கமும் இருக்கு. அப்படிங்கறத நான் இப்போ சொல்லிட்டு என்னுடைய உருவத்தை உனக்கு காமிக்க போறேன். பெரிய உப்பு திரளா இருந்தாலும் தண்ணீர்ல போட்டோம்னா அது இல்லாம போயிடும். மீண்டும் இந்த தண்ணியை காய்ச்சினா உப்பு வெளியில வருது. அப்படித்தானே சமுத்திரத்து ஜலம் இப்படித்தானே இருக்கு. ஒவ்வொரு காலை பொழுதும் எப்படி தோன்றது அப்படின்னா சூரிய கிரணங்கள் அதிலிருந்து காலை பொழுது உண்டாருது. அதுபோலதான் எங்கிட்ட இருந்து அனைத்து உலகமும் உண்டாருது. எல்லாம் எங்கிட்டயே லயமாறுது. சாயரட்சையில போய் பகவான் சூரிய நாராயணமூர்த்தி மேற்கு அஸ்தமனம் ஆயிட்டாருன்னா எல்லாம் இருண்டு போறது. அவ்வளவு இதுவரைக்கும் இருந்த வெளிச்சம் எங்க போச்சு? அவர்கிட்டயே லயமாயிட்டு. நல்லொழுக்கம் உள்ள ராமா, இவ்வாறு சகலமும் என்னுடைய தேகத்திலிருந்தே வந்தது என்பது அறிவாயாக. அப்படின்னா நான் தேகம் உடையவனா இருக்கானா? தேகமுடையவராக கருணை கொண்டு நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு தேகம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா சர்வமும் வியாபிச்சிருக்கிறவருக்கு தேகம்னு சொல்ல முடியுமா? நான் எப்படி இருக்கேன்? திக்கு தெரியாதவன் போல, திசை தெரியாதவன் போல பிரமையில இருக்கேன்பா, நீங்குவதில்லை. அந்த பிரமை எப்படி நீங்கிறது அப்படின்னா நான் என் செய்வேன்னு அப்படி விசித்திரமாக இருக்கிற ராமபிரான்ட்ட சிவவாச்ச, ஈஸ்வரவாச்சன்னு சொல்லல, சிவவாச்ச. மங்களகரமான நாமமுடைய உருவமுடைய சிவபெருமான் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி எப்படி இயங்குகிறதோ, எங்கிட்டேருந்து தோன்றினதோ, எப்படி எப்படி இயங்குகிறதோ அப்படி எப்படி உனக்கு காமிக்க போற. மாறுபாடு இல்லாத விஷயத்தை நீ பார்க்க போற.
ஆனால் நான் என்னுடைய உருவத்தை நான் காமிச்சேன்னா அதை பார்க்கறதுக்கு உள்ள சக்தி உனக்கு இல்லை, இதுவரைக்கும் இப்பவும் இல்லை. அதுக்கு நான் ஒரு திவ்ய சக்ஷுவை உனக்கு அனுகிரகம் பண்றேன். அதை பார்க்கறதுக்கு உனக்கு ஞானக்கண் வேணும். இந்த ஞானக்கண்ணை யார் கொடுப்பா அப்படின்னா, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுரும் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். எதை பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் எதெல்லாம் அஜ்ஞானமோ அஜ்ஞானத்தை நமக்கு நம்ம மனசுக்குள்ள புகுத்துருமோ அந்த ஒரு விஷயத்தையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். இந்த கண்ணு ஊனக்கண். பூஜை பண்றதுனா கூட கண்ணு சுவாமியை தான் பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்க முடியல. கண்ணு ஒரு பக்கம் பார்க்கறது, காது ஒரு பக்கம் விஷயத்தை கேட்கறது, கை ஒரு வேலையை செய்யறது, மனசு எங்கேயோ இருக்குது. பட்டத்தார் சொல்றார், கையொன்று செய்ய வெளியொன்று காண கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச புலால் மடும் நெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் ஞான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வார். நான் பண்ற பூஜையை நான் எப்படிப்பா பூஜையில ஏற்றுக்க முடியும்? பூஜை பண்றபோது உட்கார ஒரு மணி அடிக்குது, கால் வரும். எவனோ ஒருத்த வாசல்ல வந்து காலிங் பெல் அமுக்குறான், ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது, உடனே போய் அதை குக்கரை ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. பூஜையிலிருந்து எழுந்திருக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய சுபாவம் எப்படி ஆயிடுது அப்படின்னா, பார்வை விஷயத்திலே ஞானமான விஷயத்தை பார்க்கிறவாளா இல்ல, அந்த அஞ்ஞானத்தையே பார்க்கிற கண்ணு நல்ல விஷயத்தை பார்க்கணும்னா அதுக்கு திவ்ய சக்ஷஸை கொடுக்கிறாரா யார் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிற மைய கொண்டு குருநாதர் என்ன பண்றார், இந்த கண்ணுல அப்படி அந்த மயில் பீலி இருக்கு இல்லையா, இந்த மயில் இறகுனாலதான் அந்த பெண்கள் எல்லாம் அழகா அப்படி மையிட்டுப்பான். அதுபோல ஞானாஞ்சனம் அப்படிங்கிற அஞ்சனத்தை கொண்டு கண்ணுல அப்படி தடவி விடுவார். தடவி விட்டதுக்கு அப்புறம் நீ இதுவரைக்கும் இருளையே பார்த்து இருக்க. இருள் அப்படின்னா இந்த அதை பார்த்ததுனால பார்த்தவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்தகாரம் தான் கிடைக்கும், அழிவு தான் கிடைக்கும். இனிமே நீ என்ன பார்க்க போற, குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பார்ப்போம் அப்படின்னா அழிவில்லாத விஷயத்தை பார்க்க போறோம். எது அமிர்த மிருத்யு அப்படின்னு அமிர்த மிருத்யுஞ்சய சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்க்க போறோம். அமிர்த மிருத்யுஞ்சய மிருத்யுவை அழித்தவர், அமிர்தமயமானவர், அமிர்த ஸ்வரூபமான ஆனந்த மூர்த்தியை பார்க்கறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்றார். யாரை பார்க்கறதுக்கு அப்படின்னா சர்வகர்த்தா சர்வசாட்சி சிவஏவ மகேஸ்வரா, எல்லாத்தையும் கர்த்தாவா இருக்கிறவர், சர்வசாட்சியாக இருக்கிறவர், சிவபெருமானா இருக்கிறவர், மகேஸ்வரராக இருக்கிறவரை பார்க்கறதுக்கு நான் உனக்கு கண்ணு ஞானக்கண்ணை கொடுக்க போறேங்கிறார். யாருக்கு? ராமபிரானுக்கே பரமேஸ்வரன் கொடுக்குறேங்க. இது மனிதர்களுக்கு தெரியாது, தேவர்களால் என்னை பார்க்க முடியாது. தேகம் அப்படிங்கிற அந்த கண் இருக்கு இல்லையா, தேகத்துக்குள்ள இருக்கிற பொந்து கண்ணுங்கிற, கோவிலுக்கு போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணாத கண் எது தெரியுமா? மரக்கண் என் செவி இரும்பினும் வலிதுங்கிற, மரத்துல இருக்கிற பொந்து தானா அந்த கண்ணு. கோவிலுக்கு போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணலன்னா இது கண்ணு கிடையாது, மரப்பொந்து. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டுனா இந்த கண்ணு வந்து அமிர்தமயமான கண்ணு. இப்ப விஸ்வரூபத்தை காமிக்க போறார் அப்படிங்கிறத சுகர் சொல்றார். இவ்வாறு மகேஸ்வரர் ராமருக்கு திவ்ய பார்வையை கொடுத்தார். இப்ப எதை பார்க்கிறார் அப்படின்னா, கோடி மின்னல் எப்படி இருக்கோ, பிரகாசமாக இருக்குமோ அதுபோல ஒரு உருவம், பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. அப்படி ஒரு உருவம் இதுவரைக்கும் பார்த்தது எது அப்படின்னா, உமாசகித மூர்த்தியாக ரிஷபாரூடராக ஒரு ரதத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற அற்புதமான ஆனந்தமான மூர்த்தியை பார்த்துட்டே இருந்தவர் என்ன பண்றார், இன்னொன்னு காமிக்கிறார், இன்னொரு பக்கத்தை காமிக்கிறார்.
இந்த நாங்கெல்லாம் ராமகிருஷ்ணா ஹோமில் படிக்கிற போது அதுக்கு முன்னாடி நாங்கள் சினிமா தியேட்டரில் சின்னதாக எங்கள் ஊரில் இருக்கிற டூரிங் டாக்கீஸில் தான் சினிமா பார்த்தோம். ராமகிருஷ்ணா ஹோமுக்கு நாங்கள் போனோடனே எங்களுக்கு இந்த 16mm ப்ரொஜெக்டரில் அந்த ஃபிலிம் ஷோ அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பக்தி படம் காமிப்பா எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், படிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சினிமா தியேட்டரில் போய் படம் பார்க்க போனோம்னா மெட்ராஸில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் 70-70mm. டூரிங் டாக்கீஸுக்கும் அந்த 70mm தியேட்டருக்கும் வித்தியாசம் இருக்கும். உள்ள போய் பார்த்தா எல்லாம் பிரம்மாண்டமா பயமா இருக்கும். உள்ள போய் பார்த்தா அத்தனை சவுண்ட் இருந்த பார்க்கும். சாதாரணமான மனுஷனுக்கே சின்ன குழந்தையா இருக்கிற போது எங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம். சில பேர் இந்த 3D படம் இருக்கும், அந்த 3D கண்ணாடி போட்டு பார்க்கணும். அந்த கண்ணாடியை வெளியிலேயே கொடுப்பா அப்படி போட்டு. ஏன்னா 3D கண்ணாடி இல்லைன்னா அந்த படம் பார்க்க முடியாது. அது மேல அப்படி குத்துற மாதிரி வரும். அந்த கண்ணாடி போட்டா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். கண்ணாடி போடாம பார்த்தோம்னா மங்களா ஏதோ தெரியும். அப்படி ஒரு 3D எஃபெக்ட் பார்க்கறதுக்கு எப்படி ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தா அந்த 3D எஃபெக்ட் தெரியுமோ, அது போல பரமேஸ்வரன் ராமபிரானுக்கு ஒரு திவ்ய சக்ஷுஷ், அற்புதமான ஒரு ஞான பார்வையை அப்படி கொடுத்தார். அதை வைத்துத்தான் பார்க்கிறார். எப்படின்னா பயங்கரமான உருவமுடையவரா இருக்கு. அவருடைய வாக்கை திறந்து அப்படியே காமிக்கிறார். அது அப்படியே ஒரு பெரிய பாதாளம் போல இருக்கு. அது பயத்தை உண்டாக்குறது ராமபிரானுக்கு. ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா 15 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்கா. 16வது ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்லி முடிக்கிறேன். இதுவரைக்கும் பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரங்களை எல்லாம் பெற்ற ராமபிரான் இந்த நேரத்தில் என்ன பண்றாரு, தனக்கு முன்னாடி பரமேஸ்வரன் ஒரு விஸ்வரூபத்தை காமிக்கிறார். பிரம்மாண்டமாக இருக்கு, எத்தனையோ தலைகள் இருக்கு, எத்தனையோ வாய்கள் இருக்கு. அந்த வாய்க்குள்ள எல்லாம் இவர் பார்க்கிற மாதிரி பண்றார். இதை உணர்ந்துக்கிற ஒரு விஷயத்தை பரமேஸ்வரன் ராமபிரானுக்கு அனுகிரகம் பண்றார். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைகள்கிட்ட ஒரு பெரிய தத்துவார்த்தமான விஷயங்களை போய் சொல்ல முடியாது, போதிக்க முடியாது. அந்த குழந்தைகளை போய் விளையாட ஆரம்பிச்சு ஒரு ஞானமான ஒரு விஷயத்தை போதிக்கிறதுக்கு அதுல அந்த விஷயத்துல ஈடுபடுற அளவுக்கு தகுதியான ஒரு மனிதனுக்கு தான் அதை பத்தி சொல்லணும்னே இருக்கு. ராமபிரான்னா அவதார புருஷர், மகாத்மா, சாட்சாத் நாராயணமூர்த்தியுடைய ஸ்வரூபம், தர்மத்தின் வடிவம், எல்லா தர்மத்துடைய வடிவமா இருக்கிறவர். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது நடந்த விஷயத்தையே வியாசர் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எதுக்காக அப்படின்னா, சாதாரண மனிதனும் இந்த மாதிரி துயரத்தை அடைவான். அவனும் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயங்களை போதனையை ஏற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ராமபிரானுக்கே பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணியிருக்கார். அவருடைய சித்தம் கலங்கி இருக்கிற போது அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த துக்கம் ஏற்படும், இந்த துக்கத்துக்கு நிவாரணம் சிவபக்தி ஒன்றே அப்படிங்கிறத சொல்றதாக இருக்கிற சிவகீதையில் இருக்கிற தாத்பரியம் 15 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டார், பாராயணம் பண்ணியிருக்கார். இப்ப 16லிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பாராயணம் பண்ணுவா. அந்த விஷயத்தை கருத்தில் எடுத்து நான் गिरय सप्तसागरा
विश्वम् भ्रान्त्या जन पश्यति सर्वमेतत्सुप्तौ यथा रूपमहिंसरज्जौ तेजोभिरापूर्य जगत्समग्रम् प्रकाशमानः पुरुषे प्रकाशम् विना प्रकाशम् तव देव न दृश्यते विश्वमिदं क्षणेन अल्पाश्रयो नैव बृहन्तमर्थम् तद्धेनुरेको न हि विन्ध्यशैलम् तत्त्वत्रमात्रे जगते तदस्ति त्वन्मायैवेदिश निश्चिनोमि रज्जौ भुजङ्गो द्वयतो यथैव न जायते नास्ति न चैति नाशम् त्वन्मायया केवलमात्मरूपम् तदैव विश्वम् त्वयि मीनकर्ग निशार्यमाने तवयच्छरीरम् आधारभावम् जगदामुपैति तदप्यवश्यम् मदविद्यैव पूर्णश्चिदानन्दमयो यदस्त्वम् भूतेश्च भूतानि परक्रियाणाम् भोक्तुफलम् यश्च तत्तमेव निर्विक्रम्बलम् பரமேஸ்வரனுடைய மகத்தை பற்றி சொல்றபோது இந்த சிவகீதை எங்க இருக்கு அப்படிங்கிறது பத்மபுராணத்தில் இருக்கு. அது 18 புராணங்கள்ல ஒரு மகத்தான புராணம். அதை வியாச பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். வியாசர் காசி கஷேத்திரத்தை ஒரு சமயம் தரிசனம் பண்ண வந்த சமயம், அப்போ காசி கஷேத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, காசி அப்படிங்கிற கஷேத்திரத்துடைய மகிமையை எப்படி சொல்லப்படுதுன்னா எப்பொழுதுமே பிரகாசிக்கிற கஷேத்திரம். அதனால ஞானத்தை தேடி நிறைய பேர் வந்துட்டே இருப்பான் இந்த கஷேத்திரத்துக்கு. அதுபோல இந்த கஷேத்திரம் எப்போ பிரகாசமா இருக்கும். இந்த கஷேத்திரத்துக்கு வந்தவர் வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படிங்கிறதுனால அவர் அங்க வந்தாலும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த பக்தியிலே அவர் மனோபாவமா இருக்கார். அவர் மனோ லயிச்சுன்னு இருக்கார். வியாசரை பற்றி சொல்ற போது மகாபிரிவாடு சொல்லியிருக்கார், அவர் அத்வைதிகளுக்கும் குரு, விசிஷ்டாத்வைதிகளுக்கும் குரு, துவைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கும் அவர். ஏன்னா நீங்க எங்க வேணாலும் எல்லா குருநாதாலயம் இப்படி பிடிச்சிட்டு போனா கடைசியில வியாசர்கிட்ட போகும், வியாசருக்கு அப்புறம் அடுத்தது போனா தட்சிணாமூர்த்திட்டு போகும் பெரியவா மகாபிரிவா சொல்லுவோம். அப்படி அங்க வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணமே பரம்பொருள் அப்படின்னு அப்படி கையை தூக்கி சொன்னாராம் எல்லா ரிஷிகளுக்கு முன்னாடி சொல்ற போது. ஆனா அது கஷேத்திரமோ எப்படியாப்பட்ட கஷேத்திரம் அப்படின்னா சிவக்ஷேத்திரம் இல்லையா. அங்கு நந்திகேஸ்வரர் உட்கார்ந்து இருக்கார் வாசல்ல. சிவக்ஷேத்திரத்துல வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமையை சொல்லிவிட்டார். அவரோட நந்திகேஸ்வரர் என்ன பண்ணாரா, இப்ப நீங்க போனாலும் இன்னைக்கு இருக்கிற காசி விஸ்வநாதர் கஷேத்திரத்துக்கு இப்படி பிரதட்சணம் பண்ணி வந்தெல்லாம் அங்க ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்கும், முரட்டு நந்தி. அது வெளியில இருக்கிற அந்த ஞானவாபி மாஸ்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நந்தி தான் முன்னாடி காசி விஸ்வநாதருக்கு நந்தியா இருந்திருக்கிற நந்தியா தான். அந்த மகத்தான நந்தி என்ன பண்ண ஒரு ஹூங்காரம் பண்ணார். அந்த ஹூங்காரம் பண்ண உடனே இந்த கை வசத்தி சொன்னார் இல்லையா இந்த வியாச பகவான், அந்த கை அப்படியே நின்று போச்சான். இந்த கை இறங்கணுமே. ரிஷிகள்லாம் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணார். விஸ்வநாதர் இங்க வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமையை சொன்னார். இது சிவக்ஷேத்திரம்ங்கிறதுனால சிவன் கோவில்ல வந்து பெருமாளுடைய பெருமையை பேசினது போல ஆயிடுத்து. பரமேஸ்வரன் மன்னிக்கணும்னு சொன்னாரா. அப்போ வேத புருஷன் அப்படிங்கிறவர் வந்தார். அங்கிருந்து வேத புருஷன் அங்கிருந்து வந்து நான் சொல்றேன் எது சத்தியம் சத்தியம் அப்படின்னு. சர்வகர்த்தா சர்வசாட்சி சிவ ஏவ மகேஸ்வரः
சத்தியமேத புனசத்ய முத்ருத்ய புஜமுச்சதே. நான் சொல்றேன், கரத்தை ஒசத்தி சொல்றேன். யாரு சர்வகர்த்தாவோ, யாரு சர்வ சாட்சியோ, யாரு பரமேஸ்வரனோ, யாரு மகேஸ்வரனோ அவர்தான் சத்தியம். நான் சொல்வதுதான் சத்தியம். மீண்டும் மீண்டும் சத்தியத்தையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி பரமேஸ்வரனை அப்படி துதித்து நான் உயர்த்தி சொல்றேன்னு அந்த வேத புருஷனானவன் சொன்னதுக்கு அப்புறம் வியாசருடைய கரமானது அப்படி கீழே இறங்கிது. சொல்றார், சர்வஸ்ருதி ஹிருதே நித்ய சாம்ப ஏவ மகேஸ்வரா சத்தியமேத புன சத்திய முத்ருத்ய புஜமுச்சதே. நான் கையை வசத்தி சொல்றேன், பரமேஸ்வரன் தான் உயர்ந்த தெய்வம், ருத்ரன் தான் உயர்ந்த தெய்வம், சோமன் தான் உயர்ந்த தெய்வம், ஸ்தானுதான் உயர்ந்த தெய்வம், சம்புதான் உயர்ந்த தெய்வம், சர்வங்கிற பேருடைய பரமேஸ்வரன் தான் உயர்ந்த தெய்வம், பவன் தான் உயர்ந்த தெய்வம், ருத்ரன் தான் உயர்ந்த தெய்வம்னு வேத புருஷ ஸ்துதி. காசி கஷேத்திரத்தில் வேத புருஷன் கையை உயர்த்தி நான் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா ரிஷிகளுக்கும் சொல்றேன், வியாசருக்கும் சொல்றேன், பரமேஸ்வரனே சர்வகர்த்தா. அந்த சர்வகர்த்தாவான எம்பெருமான் ஒரு திவ்ய சக்ஷுஷ ராமபிரானுக்கு கொடுத்து அனுகிரகம் பண்றார். ராமருடைய கண் பார்வையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வாயை திறந்து இருக்கிற மகத்தான உருவத்துக்குள்ள அண்டங்கள் எல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா, ஊர்க்குருவிகள்லாம் மரத்து மேல அப்படி உட்கார்ந்துருக்கும் இல்லையா, நிறைய குருவிகள் உட்கார்ந்துருக்கும் மரத்து மேல, அது போல அண்டங்கள்லாம் அப்படி இருக்கும். அப்படி பார்த்து ராமபிரான் அப்படியே திகைச்சு போய் நிற்கிற. மேரு விந்தியா மேரு அப்படிங்கிற மலை, இந்த விந்தியங்கள் 7 சமுத்திரமும் தெரிகிறது, அதுக்குள்ள சந்திர சூரியன் தெரிகிறார், தேவர்கள் எல்லாரும் தெரிகிறா, எல்லா பூமியும் தெரிகிறது, வனங்கள் தெரியுது, மகாநாகர்கள்லாம் தெரிகிறா, 14 உலகங்களும் தெரியுது பரமேஸ்வரனுக்குள்ளே. இந்த ஆலகால விஷயத்தை ஒரு நாவல் பழம் மாதிரி எடுத்து வாயில போட்டுட்டார் தெரியுமோ. தொண்டையில அம்பாள் போய் டக்குன்னு அமைக்கிட்டான். அம்பாள் தான் பக்கத்தில் இருக்கா. எவ்வளவு ஒரு உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷத்தை சாப்பிட்டா விஷம் சாப்பிட்டவருக்கு பாதிக்கணும் இல்லையா, அவர் ரொம்ப கவலைப்படுறா. எதுக்கு அப்படின்னா, உங்க வயத்துக்குள்ள அண்ட சராசரமும் இருக்கு தெரியுமோ, 14 உலகங்களும் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாம் வெளியில இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்க வாயில போட்டுட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நான் அதை விட மாட்டேன்னு டக்குன்னு அவ கரத்தினால அப்படி அமைக்கி அந்த ஆலகால விஷத்தை அப்படி கண்டத்திலேயே அடக்க வச்சுட்டு, அதனால அவருக்கு நீலகண்டன்னு பேர். உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே அப்படிங்கிற, உலகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நஞ்சை எடுத்து உண்டாரா, அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, இது போல தன்னைய தியாகம் பண்றதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால அவருக்கு தியாகராஜன் பேர். இந்த தியாகராஜன்கிற பேர் எது தெரியுமோ, இந்த ஆலகால விஷத்தை எடுத்து அப்படி நாவப்பழம் மாதிரி அடக்கிட்டு இருக்கார். சரி, விஷத்தை அடக்கின்றா அது விகாரமா இருக்கணுமா இல்லையா, இவரோ பொன்னிற தேகம் உடையவருக்கு அந்த விஷமானது நீலகண்டம் அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த நாமத்தை சொல்லி தீவினைகளை எல்லாம் தீருங்கிறார். நீலகண்டம் அப்படிங்கிற பேரை சொன்னாலே உங்க பாவம் எல்லாம் போயிடும். அப்படி வயத்துக்குள்ள எல்லாம் இருக்கு, அவருடைய தேகத்துக்குள்ள எல்லாம் இருக்குங்கிறது அப்படி காமிக்கிறார். ராமர் ஒவ்வொரு பிரம்மாண்டத்தையும் அப்படி பார்க்கிறார். எதனால முடியும் அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால மட்டுமே பார்த்ததை வியாச பகவான் தன்னுடைய இந்த புராணத்தில் சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பார்க்கிறார். இந்த இக்ஷவாகு குலத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த ராஜாக்கள், தன்னுடைய அப்பாவுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாலும் அந்த ராஜாக்களை எல்லாம் பார்க்கிறார். அயோத்திங்கிற என் நகரம் என்னிலிருந்தோ இருக்கு, அதெல்லாம் பார்க்கிறார். நடக்கிறத பார்க்கிறார், நடக்க போறது என்னன்னு பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, ராமபிரான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். இதுக்கு முன்னாடி என்ன அவதாரம் எடுத்தாரோ தசாவதாரம், அந்த தசாவதாரத்துல இதுக்கு ராமர் அவதாரத்துக்கு முன்னாடி பரசுராமர் அப்படி திரும்பி போறது இல்லையா, மத்ஸ்யாவதாரம் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த அவதாரத்தையும் பார்க்கிறார். கிருஷ்ணாவதாரமும் பலராமன், கிருஷ்ணன், கல்கி அந்த அவதாரத்தையும் பார்க்கிறார். இனிமே வரப்போற தசாவதாரங்கள் அத்தனையும் பார்க்கிறார்.
இவர் பண்ண லீலையிலே ரொம்ப பிரமாதமான லீலை அப்படின்னா ஆணவம் கண்ணும் மாயை அப்படிங்கிற 3 மலங்களின் உருவமான முப்புறத்தையும் நெறித்தது. அதனாலதான் அவர் புராரின்னு பேர். முரண்கரன முரண் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரனை அழித்ததுனால அவருக்கு முராரி பெருமாளுக்கு. இவருக்கு என்ன பேர் அப்படின்னா புராரின்னு. இந்த முப்புறத்தையும் நெறித்ததை காமிக்கிறார். இனிமே யாரெல்லாம் வரப்போறாளோ அவளெல்லாம் காமிக்கிறார். என்னென்ன உயிர்கள்லாம் வரப்போறதோ காமிக்கிறார். எந்தெந்த உயிர்கள்லாம் பரமேஸ்வரன் லயமாறதோ அதெல்லாம் காமிக்கிறார். இப்படி பார்த்துட்டே இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுறது. முழங்கால பூமியில வச்சு அப்படி கையை தூக்கி தலைக்கு மேல தூக்கி நமஸ்கரிக்க. ஆஹா, இது யாருக்கு கிடைக்கும்? பரமேஸ்வரன் சொல்றாரு, தேவர்களுக்கு கிடைக்காது. இந்த அனுகிரகம் பிரம்மா பெற்றதில்லை. என்னுடைய பக்தர்கள் யாருக்கும் நான் கொடுக்கல, உனக்கு கொடுக்குறேன். அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாமா? உத்தமமான சிவபக்தர் யார் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய கரத்தினால பூஜை பண்ணப்பட்ட ராமலிங்கத்துக்கு இணையான சிவலிங்கமே இங்க கிடையவே கிடையாது இந்த பூலோகத்துல. சீதாதேவி தன் கையால பிடிச்சு வச்சா ராமபிரான் பூஜித்த ராமலிங்க சுவாமி ராமநாத் ராமேஸ்வரத்தில் இருக்காரு. அவருக்கு இணையான சுவாமி யாருமே கிடையாது. சிவலிங்க திருமேனியே கிடையாது. ராமர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் என்ன அப்படின்னா தன் நிலை மறந்த ஸ்லோகங்கள் வாக்குல இருந்து வருது. உபனிஷத் சாரமான ஸ்தோத்திரங்களை பண்றாரு. இது பண்ணாலும் வேதத்துக்கு சம்மதமாக இருக்கிற ஸ்தோத்திரத்துக்கு பரமேஸ்வரன் அப்படி ரொம்ப அப்படி தன்னைய அப்படி கொடுத்துடுறார் பக்தனுக்கு. பரமேஸ்வரனுடைய இது எப்படின்னா ஸ்ரீருத்ர மந்திரத்திலேருந்து ஒரு அணுவாகம் முழுக்க ருத்ரஞ்சமகம் சொல்லி பூஜை பண்ண முடியலனாலும் நம சம்பவேஜம யோகவேஜ நம சங்கராயஜ மயஸ்கராயஜ நம சிவாயஜ சிவதராயஜ அப்படின்னு ஒரு பில்வதளத்தை எடுத்து அவருக்கு சாத்தினாலும் பரமேஸ்வரன் அப்படியே உலகத்தையும் கொடுத்துடுறார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்றார். கங்காதரா சந்திரமௌளே, நீங்க தான் நீ ரட்சிக்கணும். எதுல இருந்து அப்படின்னா சம்சார பயம் அப்படிங்கிறத அபகரிக்கிறோம். சம்சார பயத்தை நான் என்ன பண்ணுவேன், எப்படி கரை சேர்ப்பேன், அனாயாச மரணம் எனக்கு வேணுமே அப்படின்னு வேண்டிக்கிறவா இல்லைன்னா அந்த பயத்தை போக்குறவர் அவர் தானா. நான் இருக்கேன், நான் உனக்கு பயத்தை போக்குறேங்கிறார் பரமேஸ்வரன். நான் இப்ப பார்க்கிறேன் எல்லாத்தையும். இந்த உலகமானது உம்மிடமிருந்தே உண்டானது, அதுவும் தெரிகிறது எனக்கு. சராச்சரங்கள் உம்மிடத்திலிருந்தே எப்போதும் வசிக்கின்றன, அதையும் நான் பார்க்கிறேன். மரம் செடி கொடி எல்லாம் உனக்குள்ளேயே ஐக்கியமா இருக்கு. சூலமுடையவரேங்கிறார். சூலின்னு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியின் வடிவமான சூலத்தை தாங்கியிருக்கார் பரமேஸ்வரன். அந்த சூலமே அம்பாளுடைய வடிவம். கையில வச்சிருக்கிற சூலம் இருக்கே அது அம்பாளுடைய வடிவம். நீங்க போனாலும் பரமேஸ்வரனுக்கும் அஸ்திர தேவர் சூலம் தான் வரும், அம்பாளுக்கும் அஸ்திர தேவதை யார் அப்படின்னா சூலம் தான் வரும். நீங்க கோவில்ல போனாலும் ஆகமத்திலேயே நீங்க அதை தான் பார்க்கலாம். இவரும் அதை வச்சுட்டு இருப்பா, அவரும் வச்சுட்டு இருக்கா. அவ 2 பேருக்குள்ள எந்த வித்தியாசம் இல்லைங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணா அது பரமேஸ்வரனுக்கு போய் சேரும், பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணா அது அம்பாளுக்கு போய் சேரும். இதுல எந்த மாற்றுமே கிடையாது. அதுக்கு அடையாளம் எது அப்படின்னா கையில வச்சிருக்கிற சூலம். நமக்கு இன்னும் ஆடி மாசம் இருக்கு, நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. பிரம்மா இந்திரர் ருத்ரர் மருத்கணங்கள் கந்தர்வர் யக்ஷர்கள் அசுரர் சித்தர்கள் எல்லா கூட்டத்தையும் பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல சப்த நதிகளையும் உங்கள்கிட்டயே பார்க்கிறேன். ஜடையில தாங்கியிருக்காரு, கங்கா ஜடாதரனாக இருக்கார். சந்திரன சூடின அழகான வெயில் தாங்கியிருக்கார். உலகம் உங்களுடைய மாயையால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுது. இந்த உலகம் நாங்க பார்க்கிற உலகம் எது அப்படின்னா உங்கள் மாயையால உண்டாக்கப்பட்டது.
மனிதர்கள்லாம் ஒரு மாயையில் இருக்கா. எதனால அப்படின்னா ஒரு பிரகாசம் ஏற்படுறது. அந்த பிரகாசத்தினால அவ பார்க்கறது எது அப்படின்னா மாயையை தான் பார்க்கறான். சிப்பியை பார்த்துட்டு அதை பார்த்து வெள்ளிங்கிறான். அதுபோல என்ன ஏமானம் படுத்துறார் அப்படின்னா ரொம்ப ஏதோ ஒன்று ஒரு ஃபார்ச்சூன் கிடைச்சிருத்து, ஒன்று லாபகரமா ஏதோ கிடைச்சிருத்து அப்படின்னா அது நம்மள்ட்ட பர்மனண்டா இருக்க போறது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாரு. ஒரு சிப்பியை பார்த்த உடனே வெள்ளி கிடைச்சிருத்துன்னு நினைக்கிறோம். அதே போல இன்னொரு பக்கம் ஒரு கயிறை பார்த்த உடனே அது பாம்பா தெரியும். துக்கத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா அது நம்மளை சாப்பிட போறதோ என்னமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இது எதனால அப்படின்னா அந்த மாயையால். அந்த மாயை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுனா ஒரு பிரகாசம். சூரிய வெளிச்சத்துல தானே எல்லாம் தெரியுது. உலகத்தில் நடக்கிறது எல்லாம் நமக்கு தெரியுது. அந்த பிரகாசத்துல உலகத்தை பார்க்கறது போல சிவபெருமானுடைய அருளால எல்லாம் தெரியறது. அது மாயை. இந்த உலகம் எல்லாத்தையும் பிராந்தி மதிமயக்கத்தோடயே பார்க்கிறது. தேவதேவா இதுக்கு காரணம் எது அப்படின்னா ஞான பிரகாசத்தை நல்குபவரான சிவபெருமானுடைய திருவடியை அடைய அந்த மாயையானது நீங்கிறது. உங்களால படைக்கப்பட்ட மாயை எப்படி நீங்கும்னா உங்களை சரணாகதி பண்ணா நீங்கும். அது தெரிஞ்சுட்டு இதுக்கு காரணகர்த்தா யாரு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அற்புதமா சொல்லுவார். இந்த மெஜிஷியன்ஸ் வருவான், ரோட்ல வந்து எல்லா வேலையும் செய்வான், அதை உண்டாக்குவான், இதை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஒரு சட்டை போட்டுட்டு இருப்பானா, அந்த சட்டையை எடுத்து அது வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே எடுத்து ஒடுக்கி வச்சிருவான். அது அந்த விளக்கம் என்னன்னா போய் கேட்டா அந்த சட்டையை போட்டுட்டு எனக்கு மெஜிஷியன் வேலையெல்லாம் வரும் தான். அப்படி அவன்கிட்ட போய் விளக்கம் கேட்டா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாம் 3 நாழிகை தான் இருக்கும். ஒரு 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 பூவை எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பான். அதை நீங்க ஆத்துக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள அது இருக்காது, கையில் மறைஞ்சு போயிடும். மேஜிக்காரனுடைய தத்துவம் யார்கிட்ட போய் கேட்டது? மேஜிஷியன்ட்ட போட்டா கேட்டா தெரியும், விளக்குவான் அவனே. நீ சட்டை போட்டுட்டு இருக்க அதனால அந்த மேஜிக் நிற்கும். அதுபோல சிவபெருமானுடைய திருவடி அடைஞ்சா அவர் பண்ற மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக்குடைய பாதிப்பானது அது நீங்க. சிறிய குருவின் தலை மேல பனங்காய வைக்க முடியுமா? ஆனா நான் பார்க்கிறேன் உங்க முகத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த திருப்பூவனம்னு ஒரு கஷேத்திரம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊருக்கு போனார் அப்பர் பெருமாள். அங்க சிவலிங்க திருமேனியா சுவாமி இருப்பார், திருப்பூவனநாதர். அங்க போன உடனே தான் இருக்கிற தேகத்தை காமிக்கணுமா இல்லையா? அவர் அப்படி காமிக்கல, எல்லாத்தையும் காமிச்சார். தனக்குள்ள திருமால் இருக்கிறது காமிச்சார், அம்பாள் இருக்கிறது காமிச்சார், பிரம்மா இருக்கிறது காமிச்சார், தேவர்கள் இருக்கிறது காமிச்சார். இந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கோ அதே விஸ்வரூபத்தை அங்க காமிச்சார் அப்பர் பெருமானுக்கு. அவருக்கு என்னாச்சு அப்படின்னா பார்த்த உடனே அதெல்லாம் பாடணும்னு தோணுது. என்ன பாடினார் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் பாட்டு. ஆருருவார் உள்வார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கும் அருளும் தோன்றும் வாருருவ புன்முலை மங்கை தன்னை மகிழ்ந்தொருபால் வைத்து வந்த வடிவும் தோன்றும் ஏருருவ கடலிலங்கை அரக்கர் கோனை நெறி நெறி என்று அடர்த்திட்ட நெறியும் தோன்றும் போருருவ கூற்று வைத்த பொப்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தையும் புனிதனார்க்கே. எல்லாம் பார்க்கிறேன் உங்களுக்குள்ள, அத்தனையும் பார்த்தேன். திருமாலை பார்க்கிறேன், அம்பாளை பார்க்கிறேன். யாராரு எப்படி எப்படி இஷ்ட தெய்வத்தை நினைச்சு உங்களை வணங்குறாளோ அந்த இஷ்ட தெய்வத்தை உங்களுக்குள்ள பார்க்கணும். இப்போ எனக்கு பரமேஸ்வரனை பிடிக்கும், முருகனை ஒருத்தருக்கு பிடிக்கும், அம்பாளை ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும். சிவபெருமான் அவள்கிட்டேருந்து அந்நியர் அப்படின்னு நினைக்கிற அஞ்ஞானம் சிவபெருமான்கிட்ட போயிட்டா தீண்டு போகும். அந்த திருப்பூவனநாதரை போய் பார்த்த உடனே இவர் இன்னொருத்தர்டேந்து அந்நியர் அப்படிங்கிற மனோபாவம் போயிடும். ஒரே பிரம்மம் தான் பல ரூபமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் எத்தனை பிறவி வேணாலும் எடுப்பேன்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லியிருக்கா. பகவத்பாதா எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கு,
பிரம்மம் சத்தியம், அதுதான் எல்லாமாகவும் இருக்கு அப்படிங்கிறத உலகத்துல மீண்டும் மீண்டும் சொல்றதுக்காக இன்னும் எத்தனை பிறவி வேண்டாலும் எடுத்து வருவேன். பரமேஸ்வரன் வந்திருக்கார், விவேகானந்த சுவாமி தான் சொல்றார், எத்தனை பிறவி வேணாலும் எடுத்து வருவேன், இருக்கிறது ஒண்ணுதான், அதுதான் பல ரூபமா இருக்கு. அது தன்னை விளக்கிக்கிற போது கேட்கிறவர் ராமராக, சொல்றவர் பரமேஸ்வரனாக, பகவத்கீதையில கேட்கிறவர் அர்ஜுனனாக, சொல்றவர் ஸ்ரீமன் நாராயண் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக. வித்தியாசப்படுறது. ஏன் அம்பாள் சொல்லலையா? இந்த முப்பெரும் தேவரையும் நிறுத்தி வச்சு சொல்றா. தேவி பாகவதத்துல, தேவி மகாத்மியத்துல அம்பாள் சொல்றா, முப்பெரும் தேவியரும் கீழே நிறுத்தி வச்சு சொல்றா, என்னை பாருங்க, நான் எப்படிப்பட்டவளுங்கிறத பாருங்க, நான் சிருஷ்டி பண்றேங்கிறா. ஒரே பிரம்மம் தான், அதுதான் கேட்கிறது, அதுதான் சொல்றது. அதனால அவளுக்குள்ள எந்த ஒரு பேதமும் இல்லை. சிவஸ்ய ஹிருதயோ விஷ்ணு, விஷ்ணுஸ்ய ஹிருதயோ சிவா. அவர் பார்க்கிறார் எல்லாத்தையும். எப்படி சிறிய இடமானது எப்படி பெரிய விஷயத்தை தாங்குமா, அப்படி உங்க முகத்துக்குள்ள அத்தனையும் நான் பார்க்கிறேங்கிறார். எப்படி இருக்கு அப்படின்னா, கைத்துல பார்த்தா எப்படி பாம்பு எப்படி பயத்தை உண்டாக்குறது இல்லையோ, இருக்கிறது இல்லையோ, நாசத்தை அடைகிறதும் இல்லையோ, அவ்வாறே நீலகண்டரே உன்னிடத்திலே சகலமும் உன் மாயையாலே உருவாக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் ஒரு விவகாரமா தெரியறதுக்கு காரணம் எல்லாம் உங்களுடைய மாயை. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, யோசித்து பார்க்கிறேன், உலகத்துக்கு நீங்க தான் ஆதாரம்ங்கிறது தெரியறது அப்படின்னு நான் சொல்றது கூட என்னுடைய அறியாமையால தான் நான் சொல்றேங்கிறது. ஏன்னா நீங்க தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிற போது நான் ஒண்ணு தனியா இருந்து உங்களை எப்படி உரசி பார்க்க முடியும்? பரமேஸ்வரன் சிவமகிம ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம், அதுல புஷ்பகந்தர்கிறவர் சொல்றார். அவர் சொல்றார், உங்களுடைய மகிமையெல்லாம் எடுத்து நான் ஸ்லோகமா சொல்லணும்னு நான் இறங்கிட்டேன். முதல் ஸ்லோகத்திலேயே தேவர்கள் கூட உங்களுடைய மகிமையை முழுசா அறிந்ததில்லைங்கிறது அவளுக்கே தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறவா கூட உங்க பேர்ல ஒரு ஸ்துதி சொல்றா இல்லையா, அது நீங்க குற்றம்னு எடுத்துக்கிறது இல்லை, அதை ஸ்தோத்திரமா குழந்தைகள்லாம் அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி சொல்றது போல நீங்க பெருமையா எடுத்துக்கிறேன். அதுபோல நானும் உங்களை பத்தி ஸ்லோகம் சொல்ல போறேன், அப்படி சொல்றத நீங்க குற்றமா எடுத்துக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும், அதனால நான் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேங்கிற. அப்படி தேவர்கள் பண்ணா ஸ்துதி பண்ணா கூட சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் முழுக்க பேச்சிட முடியாது. புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் நீங்க பலன் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாலே, அன்னச்சத்திரம் கட்டினா குளம் வெட்டினா அவளுக்கெல்லாம் சொர்க்கம் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றா. அதெல்லாம் இந்த பூ உலகில ஒரு பண்ற புண்ணியத்துக்கு பலனாக கிடைக்கிறது. அதெல்லாம் பிரசித்தியா இருக்கு. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பொய்யோன்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னா, உண்மையிலும் வேறான வஸ்துங்கிறதே இல்லை. பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இல்லை எனக்கு. அந்த நிலைக்கு போயிட்டார் அவர் சுவாமியை பார்த்த உடனே. நான் நினைக்கிறேன், உங்களை ஒரு பூஜை பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க எங்க பார்த்தாலுமே இருக்கு. உங்களுக்கு யாரு பூஜை பண்ண முடியும்? 2658 அடி உயரம் உள்ள ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலைங்கிற கஷேத்திரத்துல அங்க இருக்கிற கிரி இருக்கே, அது சிவலிங்க திருமேனி. அதுக்கு யாராவது பாலபிஷேகம் பண்ண முடியுமா? யாராவது நிவேதனம் பண்ண முடியுமா? அது என்ன, எல்லாரும் சாப்பிடுறதெல்லாம் அதுக்கு நிவேதனங்கிற ரமண மகரிஷி. நீங்க எல்லாம் சாப்பிடுறது இல்லையா? அருணாச்சலேஸ்வரர் சாப்பிட்டார். சிவபெருமான் காலையில அண்ணாமலை திருவண்ணாமலைங்கிற கஷேத்திரத்துல அப்படி சூரிய உதயமாறுது இல்லையா, அதுதான் நீராஞ்சனமா அவருக்கு ஆரத்தி. எப்பவோ திருவண்ணாமலையில கொட்டு மழை இல்லையா, அதான் அவருக்கு அபிஷேகம். அப்படி எல்லாமே அப்படி மகத்தா இருக்கு அவருக்கு இதைதான் பண்ணி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனா அவர் எப்படியாப்பட்டவர்னா கருணாமூர்த்தி. ஒரு துன்பப்பூ போட்டா கூட அதையும் பெருமையா நினைச்சுட்டு உலகத்தையும் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பகவானுடைய மகிமையை தன் வாக்குனால சொல்ல முடியாம அப்படி ஒருத்தன் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அப்படி பேதலித்தவன் பேசுறது போல ராமச்சந்திரமூர்த்தி அப்படி பேசுறான்.
ஆனா அதுக்குள்ளேயும் சத்தியமான வாக்கெல்லாம் இருக்கு. ஒரு விஷயத்துக்குள்ள உங்களை அதை கட்டுப்படுத்தி இதுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கன்னு இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதான் தத்துவம். தான் கோவிலுக்குள்ளதான் இறைவன் இருக்கான்னு சொல்ல முடியாது, எங்கும் வியாபிச்சிருக்கான். ஒரு சிவனுக்குள்ளதான் சிவன் இருக்கான்னு சொல்ல முடியாது, சிவபக்தாளுக்குள்ளேயும் சிவன் இருக்கான், எல்லா ஜீவன்கள்லையும் சிவன் இருக்கான். அப்படி இருக்கிற தரித்திர நாராயணர்கள்னு சொல்லப்படுற ஏழைக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கான்ங்கிறத சொல்றதுக்கு தான் அவதார புருஷர்கள்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் எடுத்துட்டு தான் சொல்றான். ஒரு விஷயத்துக்குள்ளதான் சிவபெருமான் இருக்காருன்னு இல்லை, எங்கும் வியாபிச்சிருக்கார், எல்லாமும் இருக்கார். இப்ப அடுத்ததாக 30வது ஸ்லோகத்திலிருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம். वृषैकदेवं वचनं पुराणे त्वत्तोऽस्ति भिन्नं न च किञ्चिदेव अज्ञानमूढामुनयो वदन्ति पूजोपचारादिबहिक्रियाभिः तोषं गिरीशो भजतीति मिथ्या उदस्तव मूर्तस्य तु भोगलिप्सा किञ्चित्तनं वा सुमुखोदकं वा यत्त्वं महेश प्रतिगृह्य दत्से त्रैलोक्यलक्ष्मीमपि तज्जनेभ्यः सर्वं त्वविद्याकृतमेव मन्ये व्याप्नोषि सर्वादिदिशो दिशश्च त्वं विश्वमेघः पुरुषः पुरा
जगत्पतिम् अदाज्ञाय पुरस्तस्य प्रणम्यो भविवेशः अदाहरामम् देवेशो यद्यद्द्रष्टुमवीच्छसि तत्सर्वम् पृच्छ रामत्वम् मत्तो नान्योऽस्ति ते गुरु। इति श्री पद्मपुराणे शिवगीता उपनिषत् ब्रह्मविद्यायां योगशास्त्रे शिवराघवसंवादे विश्वरूपदर्शन नाम सप्तमोऽध्याय सम्पूर्णः। तिरुचित्रम्बलम्। சிவபோகசாரம்னு சைவத்தில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், வெண்பாவார்த்தல். தர்மபுராதீனத்துடைய முதல் குருவான குருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் தமிழ்ல ஒரு செய்யுளாக போகம். சிவபோக சாரம் அப்படின்னாலே ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிற சிவபெருமான் சைவத்தில் இருக்கிற விஷயம். பரமேஸ்வரன் எப்பேர் மகத்தானவர், அவருடைய அனுகிரகம் எப்படி இருக்கு, அதை உயிர்கள் எல்லாம் எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். அது ஸ்லோகத்துல ஒரு 4 ஸ்லோகங்கள் அப்படி வருது. உரை இறந்தால் உண்ணும் உணர்விறந்தால் காண்கின்ற தேவை வரை பெருக வாசிப்பது நாவால் வாழ்த்துவது நாடகமாய் பூசிப்பதும் சுத்த பொய். அவரை பத்தி பேசவே முடியாது, அனிர்வச்சனீயமாயிடும். இந்த தட்சாமூர்த்திக்கு முன்னாடி இருக்கிறவா எதுவுமே பேசுறது இல்லை. அப்படியே உட்கார்ந்து அவர் மௌன உபதேசம் பண்றார். அந்த சனகாதி ரிஷிகள்லாம் அப்படியே வாங்கிக்கிறார். உரை இல்லாமல் உணர்வில்லாமல் மாயைங்கிற திரையை விலகிறதுனால அப்படி ரூபமா காமிக்கிறாராம் தன்னுடைய ரூபத்தை தட்சாமூர்த்தி. அப்பதான் அவரை பார்க்க முடியும். மாயைங்கிறது விலகினா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்றார், உனக்கும் பகவானுக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கு. அந்த ஸ்கிரீனை நீ ரிமூவ் பண்ணிட்டானா சுவாமியை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா மாயை. அப்படியாப்பட்ட சுவாமிய வாக்கால எவ்வளவு ஸ்லோகம் சொன்னாலும், குடங்குடமா பாலால அபிஷேகம் பண்ணாலும், அதெல்லாம் நாடகமா செய்யறது, பூசிப்பது அப்படிங்கிறதுலாம் சுத்த பொய்யுங்கிறது. ஆனா உணர்ந்து செய்யது எல்லாம் அவர் தான் அப்படின்னு உணர்ந்து செய்தால் அது அவரை போய் சேரும். எப்பவும் இதுதான்னு, இது மட்டும்தான் நினைக்க முடியாது. எல்லாவாகவும் இருக்கிற எம்பெருமான் பரம ரகசியமான விஷயம். அது இரவு பகலாக அதை பற்றி பேசினாலும், குரல் நெறிய குரல் வலிக்கிற அளவுக்கு கூப்பிட்டாலும் வந்துருவாரான்னு. அவர் எவ்வளவு அரிதானவர் அப்படின்னா, திருமால் கூப்பிட்டும் காணாத பொருள் அப்படின்னா, மகாவிஷ்ணு 1000 தாமரை மலர்களாலும் அர்ச்சித்து காண முடியாத பெருமான். அவரை எத்தனை கூப்பிட்டாலும் வந்துருவார் அவர். அப்படின்னா உணர்ந்து செய். எப்படி உணர்றது அப்படின்னா, இவாள்லாம் என்ன காமிக்கிறா அப்படின்னா, அந்த நாயன்மார்களை காமிக்கிறா. அவ போல பக்தி பண்ணணும், அவ வழியில பக்தி பண்ணி அவளை அடையணும். உருவை அருவை ஒளியை வெளியை இருளை சிவன் என்று இருந்திடாதேங்கிற மருளை பிரிந்தறிவில் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள் தானே சிவன். ஒரு இடத்துக்குள்ளதான் அவர் இருக்காருங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் முன்னால் அவரை அடைய முடியாது. எங்கும் இருக்கார், எங்கும் வியாபிச்சிருக்கார். நீங்க சொல்றேன் கேட்டுக்கோ,
இந்த பிறவி, அது இங்க இருக்கிற போகங்கள், அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோட்சம், இதெல்லாம் கொடுக்கிறவர் சுவாமி தான். அவருடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத நினைச்சுட்டு ஏகாந்தமா சுவாமியுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறார். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுகளோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு. அவன் என்ன ஏடுல எழுதி வச்சிருக்கானோ அதுபடி எல்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மனோபாவத்துல உன் வாழ்க்கையை ஓட்டு. இதெல்லாம் அவ சொல்றது. இதெல்லாம் எதை பார்த்து அவ சொல்லியிருப்பா அப்படின்னா இங்க இருக்கிற விஷயத்துல இருந்தா இந்த மாதிரி சிவகீதையெல்லாம் நிறைய படிச்சிருப்பா அவள்லாம். இதுல இருக்கிற சாரம் என்ன அப்படின்னா எல்லாத்திலையும் இருக்கார். எங்க எதுல இருந்தும் அவர் விலகியே இல்லை. எல்லாத்திலையும் இருக்கிற பகவான் பழமையானவர். புருஷனாகிய தாங்கள் ஒருவரே சகல திசைவெளிகளையும் திசைகளிலையும் உலகத்திலையும் வியாபிச்சிருக்கேள். அவை அனைத்தும் அழிந்தாலும் குடம் உடைந்தால் எப்படி ஆகாசத்துக்கு எந்த குறைவும் ஏற்படாதோ அதுபோல உமக்கும் குறைவில்லை. நீங்க பரிபூரணராக இருக்கே. எப்படி சொல்றாரு அப்படின்னா முழங்கால கீழே வச்சுட்டு கையை தூக்கி இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் ஒரே சூரியனா இருக்கார். கீழே ஒரு 100 பாத்திரத்துல ஜலம் வச்சோம்னா 100 பாத்திரத்திலையும் இந்த சூரிய நாராயணமூர்த்தியுடைய உருவத்தை பிம்பத்தை பார்க்கிறோம். அதுபோல அனைத்து பிம்பங்களாகவும் பிரதிபலிக்கிறது நீங்க தான். அப்படின்னா என்ன, சர்வாத்ம பாவத்தோட பார்க்கிற போது ஒரே பிரம்மமே எல்லாருக்குள்ளேயும் ஆத்ம வஸ்துவாக நிலைத்திருந்து எல்லாருக்கும் பிரகாசத்தை உண்டு பண்றது. அந்த பிரகாசம் இந்த தேகத்தை விட்டு போயிடுச்சுன்னா இந்த தேகம் சிவம் இல்லை. அந்த பிரகாசம் இருக்கிற வரைக்கும் சிவனை தேடுற சிவமயமான இந்த தேகம். ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள்லாம் ஆத்மாவின்றி ஞானமானது இல்லை. ஆத்மாவது சர்வபூதானி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்லோகங்களா சொல்லி ஸ்தோத்திரம் பண்றார். உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் நிறைய வருது. அதுக்கு ஞானக்கடலில் அன்னம் போலவரான உங்களுக்கு நமஸ்காரம். காலனை காலால உடைத்தவருக்கான உங்களுக்கு நமஸ்காரம். கலாரூபமான உங்களுக்கு நமஸ்காரம். சகல பாவங்களை நீக்குபவரான உங்களுக்கு நமஸ்காரம். எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறவரான உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி பிரார்த்தனை பண்றார். இதுவரைக்கும் நான் பார்த்துட்டேன். என் வாக்குனால என் கண்ணால பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன். என் வாக்குனால உங்களை ஸ்தோத்திரம் பண்ண முடியல. இதுக்கு மேலே என்னால ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீங்க முன்னாடி எந்த ரூபத்தில் இருக்கீங்களோ அந்த ரூபத்துக்கு உங்களை ஆக்கிக்கணும். அப்பதான் உங்களை பார்க்கணும். நான் நன்னா பார்க்கணும்னா என்ன இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஆலயத்தில் சிவலிங்க திருமேனியாக, சோமாஸ்கந்தராக, தட்சிணாமூர்த்தியாக, நடராஜ பெருமானாக, சந்திரசேகரராக இது நமக்கு காட்சி கொடுக்கிற பெருமான் நம்ம உயிர்கள் மேல கருணை கொண்டு அந்த சர்வ வியாபகமா இருக்கிற ரூபத்தை எல்லாம் அடக்கிண்டு ஒரு சிறிய திருமேனியை எடுத்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கருணை கொண்டு அந்தந்த ரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. நீங்க பழைய ரூபத்துக்கு வந்தா தான் இனிமே நான் உங்களை பார்க்கவே முடியும். என் சக்தியற்று இருக்கேங்கிற நான் சக்தி இல்லாதவன் ஆயிட்டேன். எதனால அப்படின்னு நான் பிரமிச்சு போயிருக்கேன். சொல்ற சிறந்த தோள்களை உடைய ராமா மகாபாகோங்கிற என்னிலும் வேறானவன் இல்லை அப்படிங்கிறது இப்ப பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தன் குட்ட அப்படியே எல்லாத்தையும் லயப்படுத்திக்கிறார். அதையும் பார்க்கிறார். எப்படி மகாரூபத்தை காமிச்சாரோ அது போல எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்கிறதையும் காமிச்சிட்டு இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்து சுவாமியை ரொம்ப ஆனந்தப்படுறோம் இல்லையா, அந்த ரூபத்தில் இருக்கார். ததர்ஷ சந்திரவதனம் நீலகண்டம் திரிலோசனம் அழகா இருக்கார் இல்லையா. வியாக்ர சர்மாம்பரம் பூதி பூஷித விக்கிரகம். திருமேனி முழுக்க விபூதி அணிஞ்சவரா இருக்கார். புலித்தோல் சாத்தின்றவரா இருக்கார். சந்திரவதனம் அப்படிங்கிறார். முழு சந்திரனுடைய முகம் எப்படி இருக்கோ அது போல அந்த முகத்தை நம்ம போய் பார்க்கலாம்னா திருவாரூர் தியாகேச பெருமானுடைய திருமுகத்தை பார்க்கலாம். அப்படி என்னைக்கும் பௌர்ணமி போலே அப்படி குளிர
ஏன்னா அவரோட தேகம் முழுக்க ரகசியம். அந்த முகம் மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த முகம் மட்டும்தான் தெரியும் நமக்கு. அதை பார்த்தோம்னா பூர்ணச்சந்திரன் போலவே இருப்பார். அந்த பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு தான் அவருக்கு திருமஞ்சனமும், மாச திருமஞ்சனம் பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு. அது ரகசியமா நடக்குது, நம்மளாம் பார்க்க முடியாது. அப்படி முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். தியாகேசமூர்த்தியோட அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டே இருக்கலாம், சந்திரன் போல. பணிபண்டன பூஷாட்யம் நாகயஜ்ஞோபவீதி வியாக்கிர சர்மோத்தரியம் வித்யுத் பிங்க ஜடாதர். அப்படி அழகா ஜடாதரனாக சுவாமி காட்சி கொடுக்கிறார். ஏகாதிசம் சந்திரமௌலியும் வரேண்யம் அபயப்பிரதம். அபயவரத ஹஸ்தங்கள் அப்படி தாங்கின கோலத்தில் இருக்கார். சதுர்புஜம் கண்டபரசும் மிருகஹஸ்தம் ஜெகத்புதியும். கையில மானும் மழுவும் தாங்கின கோலத்தில் காட்சி கொடுத்து, என்னைய நீ எப்படி தரிசனம் பண்ணியோ அதே ரூபத்தில் உனக்கு நான் காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு காட்சி கொடுத்து, ராமர் இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னா ஈசனை உணர்ந்தவராக இருக்கார். கேள்வியெல்லாம் கேட்டார் இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்தாச்சு. இப்போ நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், உங்களுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அந்த சந்தேகத்தை போக்கணும். நான் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டார். இப்ப சுவாமி தன்னுடைய ரூபத்தை அப்படி விலட்சணமான ரூபத்தை அப்படி காமிச்சு, பெருசா இருக்கிற மகத்தான ரூபத்தை காமிச்சு, தன்னுடைய இயல்பான ரூபத்தை ஜீவன்களுக்கெல்லாம் தான் எப்படி காட்சி கொடுக்கிறாரோ அந்த ரூபத்தை அப்படி காமிச்சிட்டு, இப்ப சொல்லு நீ இப்ப என்னென்னலாம் கேட்க விரும்புறியோ அதெல்லாம் கேள். இப்பதான் இனிமேதான் ஆரம்பிக்கிறது சுவாரஸ்யமான விஷயங்கள். இனிமே ராமர் என்ன கேட்க போறார் அப்படின்னா, உங்களுக்குள்ளதான் எல்லாம் படைச்சிருக்கேன் அப்படின்னா, படைப்புனா என்ன, அந்த படைப்புடைய ரகசியம் என்ன, எதெல்லாம் படைச்சிருக்கேன், எப்படி எப்படிலாம் எல்லாம் அப்படின்னா, இதுவும் கீதை தான். கீதைனா என்ன? சிவகீதை உரையாடல். யாருக்கு உரையாடல் அப்படின்னா, ராமர் கேட்க சிவபெருமான் அதுக்கு பதில் சொல்றார். பகவத்கீதை அப்படின்னா அர்ஜுனன் கேட்க அவனுடைய சம்சயங்களை எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போக்கினார். அதுபோல 61 கீதைகள் இருக்கான். இதுபோல கீதை. அப்படி அந்த கீதையில இந்த சிவகீதையை நமக்கு சிரவணம் பண்றதுக்கு உள்ள பெரிய பாக்கியம் என்னன்னா, இதுல இருக்கிற ஒரு அக்ஷரத்தை சிரவணம் பண்ணாலும் கைவல்ய மோட்சம் அப்படின்னு இருக்கார். சூதர் சொல்றார் ரிஷிகள்கிட்ட, இது ஆரம்பிக்கிற போதே இதுக்கு பலஸ்ருதி எங்க இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் பலஸ்ருதி வரும். இங்க என்னன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இத ஒரு வாக்கியத்தை நாங்க காதால கேட்டாலும் உங்களுக்கு கைவல்ய மோட்சம். நம்ம என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, கைவல்ய மோட்சம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெருசு, அது எல்லாம் அவரே கொடுத்துருவார். ஆனா நமக்கு தீர்க்கமான நிஷ்டையான சிவபக்தி வேணும். ராமபிரானுக்கு அனுகிரகம் பண்ண விஷயத்தை நம்ம பூரணமா நம்ம சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையாக வச்சுட்டு, இந்த அத்தியாயம் 7 பூர்த்தி ஆயிடுச்சு. 8வது அத்தியாயத்தை அடுத்தாப்புல இருக்கிற சத்சங்கத்துல நம்மளுடைய சங்கர கேந்திரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு பெரிய நமக்கு ஒரு இந்த விஷயத்துக்கு இது நம்ம நடத்துறதுக்கு நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கா. அவளுக்கெல்லாம் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போல நமக்கு ஒரு இடம் கிடைக்காது. இது போல ஒரு புனிதமான ஒரு ரொம்ப ஆன்மீகமான இதோடைய சாரத்தை தெரிஞ்சுக்கிற அடியார்கள் இருக்கிற இடம் இது. அந்த மாதிரி சபை இருக்கு. இது போல சத்சங்கள் நமக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி மகாபிரிவாளுடைய திருவடிக்கு இதை நம்மளுடைய வேண்டுகோளா வச்சுப்போம். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி சத்சங்கள் நமக்கு கிடைக்கணும்னு நம்மளுடைய பிரார்த்தனை. அடுத்தது இந்த சிவகீதை எப்போ அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாரும் தெரியப்படுத்துவா. அன்னைக்கு இன்னைக்கு போல எப்படி எல்லாரும் வந்தாலும் அது போல அன்னைக்கும் எல்லாரும் சிரவணம் பண்ணணும். மாசத்துல ஒரு நாள் தான் கிடைக்கிறது. அமாவாசைக்கு மறுநாள் பிரதம அன்னைக்கு இது குழந்தைகளுக்கு பாடம் கிடையாது, வேத பாடம் கிடையாது. அன்னைக்கு தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால அந்த ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கும். அந்த நாளும் நம்ம அந்த பாக்கியத்தை விடாம இதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு உங்களை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி, ஹரஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கு நிறைவா போற்றி, சிற்றபேச சிவ சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதாம்பிகை சிவகடாட்சம் பரிபூர்ணம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சிற்றம்பலம்.